ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Y8 in தமிழ். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேரலல் இல்லைனா சீக்வென்ஷியல் ரெண்டு ஸ்ட்ரீமு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் பேரலல் பெஸ்ட்டாக இல்லை சீக்வென்ஷியல் பெஸ்ட்டாக, பேரலல் ஃபாஸ்ட்டாக இல்லை சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டாக. ஸோ நம்ம இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேரலாக சீக்வென்ஸாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெத்தட் எழுத போகிறேன். அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கன்னா அதனோட சம்மை நமக்கு எடுத்து கொடுக்கும். அதாவது ஒரு 1 to 100 கொடுத்தீங்கன்னா அந்த 1 to 100க்கான சம்மை அப்படியே எடுத்து நமக்கு கொடுக்கும். அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு மெத்தட் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃப்ளோவில் போய் சம்மை கால்குலேட் பண்ணும். இன்னொரு மெத்தட் பேரலல் ஃப்ளோவில் போய் சம்மை கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு மெத்தடில் எது மச் ஃபாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். இந்த மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் யூஸிங் சீக்வென்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன். ஸோ நான் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஒரு 0 to 1 million ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி அதில் ரேஞ்ச் க்ளோஸ் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ ரேஞ்ச் க்ளோஸ் மெத்தடில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஒரு பெரிய டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாட் சம் மெத்தட் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரீம்னு நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக என்ன அர்த்தம்னா அது வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து இதே மெத்தட் நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரீக்ரியேட் பண்ணுற இடத்துல என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். பட் மெத்தட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் சம் யூஸிங் பேரலல். பட் சம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்ட்ரீம் டாட் சம். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரெண்டு மெத்தடும் சேம் வேலை தான் பண்ண போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறோம், மெயின் மெத்தடில் இந்த ரெண்டு மெத்தடோட அவுட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தனியாக இன்னொரு மெத்தட் எழுத போகிறோம். எதுக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் ஃப்ளோ. ஸோ இதில் என்ன அவுட்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் கால் பண்ணுறேன் சம் யூஸிங் சீக்வென்ஸ். ஸோ அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl V. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோ. ஸோ இந்த இடத்துல எதுக்காக நான் அதை போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ரெண்டு மெத்தட்லேயும் அவுட்கம் நமக்கு சேம் தான். ஏன்னா ரெண்டுமே சேம் ஆப்ரேஷனை தான் பண்ணுது. ஆனால் என்ன ஒரே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுது, இது வந்து பேரலல் ஸ்ட்ரீம். ஸோ அவுட்கம் பாருங்கள் ரெண்டுமே சேம் தான், அதில் எந்த வித்தியாசமும் நமக்கு கிடையாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்மீடியேட் இன்னொரு மெத்தட் எழுத போகிறேன். எதுக்குன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அதுக்கான கேப் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ எழுதலாமா? ஸோ ஸ்டாட்டிக் லாங் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ மெத்தட் நேம் வந்து செக் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட் பாஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையர் யூஸ் பண்ணுறேன், சப்ளையர் ஆஃப் இன்டீஜர். ஸோ இந்த மெத்தடுக்கு நான் இன்புட்டை பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன பண்ணும், இன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுதா. ஸோ ஒரு டேட்டா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா எடுத்து கால்குலேட் பண்ணி சம்மை கொடுக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சப்ளையிங் சம்திங், ரைட்? ஸோ சப்ளையருங்கிறது நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்காக இன்னொரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ சம் அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மெத்தட் ரன் ஆகணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகணும்னு சொல்கிறப்ப எத்தனை டைம் இதை நான் லூப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு லூப் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், ஒரே டைமில் வந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மல்டிபிள் ஒரு லூப்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ லாங். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதை எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற கரண்ட் மில்லி செகண்ட்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து எண்டுன்னு மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறேன், எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ ஃபினிஷ் ஆச்சு அது ரெண்டு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நான் பார்க்க போகிறேன். ரிட்டர்ன் எண்ட் மைனஸ் ஸ்டார்ட், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நடுவில் ஒரு சில வேலை பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் எழுதி வர டேட்டாவை சப்ளையர் இருக்கிற வர டேட்டாவை சும்மா ரிட்ரீவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பிரிண்டெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபார் int I is equal to 0, I less than or is equal to length வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஒரு சப்ளைலேருந்து வர டேட்டாவை நீங்கள் எடுக்கணும்னு என்ன பண்ணணும், அதில் இருக்கிற கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு அதோட டேட்டா வந்துடும்.
ஸோ நான் இது பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, சும்மா ரிட்ரீவ் மட்டும் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ண உங்களுக்கு என்ன சம் தான் அதில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செக் பெர்ஃபார்மன்ஸ் மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சீக்வன்ஸ் மெத்தடை அதுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சீக்வன்ஸ் மெத்தட் சப்ளையர் தானே, இன்ட்டு தானே கொடுக்குது நமக்கு. ஸோ இங்கே சப்ளையர் ஆஃப் இன்டீஜர். அதே மாதிரி எத்தனை டைம் அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு கெட் மெத்தட். எத்தனை நம்பர் ஆஃப் டைம் இருக்கிறது ஒரு லூப் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ எஸ் அவுட்டில் போயிட்டு இப்போது சீக்வென்ஷனல் ஃப்ளோ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், செக் பெர்ஃபார்மன்ஸ் மெத்தடை கால் பண்ணிவிட்டு 2 இன்புட் நான் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர், ரெண்டாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ சப்ளையருங்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட மெத்தட்ஸ் இன்புட்டை பாஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மெத்தட் ஒரு இன்டீஜர் சப்ளை பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தட் ரெஃபரன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்காக தனியாக வீடியோ க்ரியேட் பண்ணி மெத்தட் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அதை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் தனியாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறதுனால என்ன பண்ணுவேன், டேரெக்டாக என்னோடய கிளாஸ் நேம் வச்சு நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். டபுள் கோலன் அண்ட் தென் மெத்தட் நேம். ஸோ மெத்தட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் யூஸிங் சீக்வென்ஸ். ரெண்டாவது பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம், ஸோ ஒரு 50 டைம் ரன் பண்ணுறோம். இப்போது முடிஞ்சிச்சா அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக என்ன சேஞ்ச் பண்ணுவோம், பேரலல் ஃப்ளோ தானே, பேரலல் ஃப்ளோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு பதிலாக சீக்வென்ஷன் பதிலாக பேரலல் மெத்தட் நம்ம பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் பெர்ஃபார்மன்ஸ் மெத்தடுக்கு இதுவும் இன்புட்டாக பாஸ் ஆகும், இதுவும் இன்புட்டாக பாஸ் ஆகும். ஸோ அதனோட ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைமை கேப்சர் பண்ணி அதுக்கான டிஃப்ரென்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சீக்வன்ஸ் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிருக்கு, பேரலல் எவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ரன் பண்ணுங்க. ரன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோ 32 செகண்ட்ஸ், சீக்வென்ஷியல் ஃப்ளோ 35 செகண்ட்ஸ். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுக்கு நம்ம இது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு சேமாக வராது, ஒவ்வொரு டைமும் வேறு மாதிரி வரும் பேஸ்ட் ஆன் தி சிஸ்டம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப நான் இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக், ரன். இப்போ பாருங்கள் parallel flow 24, sequential flow 37. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் parallel flow எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள் இது 29 மில்லி செகண்ட்ஸில் முடிஞ்சிச்சு. சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் எத்தனை டைம் ரன் பண்ணாலும் சரி சீக்வென்ஷியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பட் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீமையும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நம்ம parallel ஃப்ளோவை யூஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் parallel ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணக்கூடாது, when not to use parallel stream. ஸோ அது நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிளைண்டாக எல்லா இடத்துலையும் நம்ம போய் parallel ஸ்ட்ரீமை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு அவுட்கம்மே தப்பாக வரும், அதாவது ரிசல்ட்டே தப்பாக வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வேலையில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெத்தட் ரெஃபரன்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தனியாக வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you.